கமெண்ட்ஸில் ஒரு நேயர் யார், பாண்டி செல்வம், சொந்த வீடு எப்போது கட்டுவேன், எதிர்காலம் என்ன? பாண்டி செல்வம் மேலூரா? மேலூர்னு சொல்லும்போதே திருமோகூர் சக்கரத்தாழ்வார் கோயிலும் திருவாதவூர் அந்த பைரவர் மூலமாக சனீஸ்வரருக்கு அந்த கால் முடம் போக்கின கோயில் திருவாதவூர், மாணிக்க வாசகர் பிறந்த திருவாதவூர் கோயில் ஒரு நல்ல ஸ்தலமே. திருவாதவூர், ஆமாம், சனீஸ்வர கோயில். பாண்டி செல்வம் உங்கள் ஏரியா பக்கத்தில் அது நல்ல ஸ்தலம்ங்க. ஆமாம், 2-3 டைம் வந்திருக்கிறேன். நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் திருவாதவூரும் சரி, திருமோகூர் சக்கரத்தாழ்வாரும் சரி, தமிழ்நாட்டிலேயே அந்த திருமோகூர் சக்கரத்தாழ்வார் தான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். இன்னும் சொல்லப்போனால் நிறையா பலன்கள் அங்கே போயிட்டு வந்தால் நடக்குங்க. பாண்டி செல்வம், நீங்கள் என்கிட்ட சொந்த வீடு எப்போ கட்டுறேன்னு கேட்டுக்கிங்க பார்த்தீங்களா? போங்க, போயிட்டு வாங்க, திருமோகூர் போயிட்டு வாங்க, பக்கத்தில் தான், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, உங்களுடைய ஜாதகத்தை அலசுவோம். பாண்டி செல்வம் ஏன் பாண்டி முனீஸ்வரர் கோயில் போய் உங்கள் பேரை வச்சுட்டாங்களோ? பாண்டி செல்வம் அந்த ஏரியா ஃபுல்லாக பாண்டின்னு தான் வருது. பாண்டி முனீஸ்வரர், அதுவும் அந்த கோயில் நல்ல கோயில். குழந்தை வரம் இல்லாதவங்க மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு அங்கே போயிட்டு வந்தாலே, அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் போய்ட்டு வந்தாலே நல்ல பலன்கள் நிறையா நடக்குதுங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் போகலை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இந்த கோயில் போய்ட்டு வந்தோம், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த மேலூர்னு சொல்கிறதுனால டக்குன்னு ஏன் வருது. சரி, உங்கள் ஜாதகத்தை பார்ப்போமா? 29/6/1999, 29/6/1999, 6:30 PM. மேலூர் சொந்த வீடு எப்போது கட்டுவேன்? சொந்த வீடு கட்டுறதுக்குங்க பொதுவாக சொல்கிறாங்க, ஜோதிடத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், 4ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், புதன் செவ்வாயும் சுக்கரன் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அனுபவத்தில் நல்ல திசைகள் நடக்கணுங்க. பணம் இருந்தால் தானுங்க கட்ட முடியும்னு. 2ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, இதெல்லாம் நல்லா இருக்கணும். அத்தனைக்கு மேலே நல்லா திசை வரணும். ரிச்சா பாண்டி செல்வம் 29/6/1999. ஓகே, என்ன ராசி? தனுசு ராசி. மூலம் பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனுசு ராசின்னு வருது. ஓகே, தனுசு ராசி 7 நாட்டு சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு. லக்கணம் தனுசு ராசி. அருமையான ஒரு அமைப்பு தான். தனுசு லக்கணம், தனுசு ராசி. லக்கணாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு, குரு லக்கணத்தை பார்க்காரு. ஆனால் லக்கணாதிபதி சனி செவ்வாய் 2 கிரகத்தினுடைய பாவ கிரகத்தோட மாட்டி இருக்கிறாரு. ஓகே, ஆனாலும் லக்கணத்தை குரு பார்க்காரு, ஒரு சிறப்பான ஜாதகம் தான். 9 கூட பாக்கியாதிபதியும் லக்கணத்தை பார்க்குறாரு. சூரியன் சந்திரன் நேர் எதிர். பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்களா? அதுவே ஒரு நல்ல அமைப்பு தான். லக்கணாதிபதி லக்கணத்தை பார்த்து வளரவர், இன்னும் பௌர்ணமி சந்திரனே லக்கணத்தில் இருக்கிறாரு. மிக சிறப்பான ஜாதகம். ஜாதகத்தில் இந்த சந்திர அதியோகத்தில் சூரியன், அதாவது சூரியன்னா என்ன, 9ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறாரு, புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிக்காருன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அந்த சந்திர அதியோகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறாமல் ஒரு நல்ல வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருக்கிறது மிக சிறப்பான பலனை தரும். ஆனாலும் உங்கள் ஜாதகம் பெரிய தோஷம் சொல்லக்கூடிய வகையில் இல்லை. ஓகே, என்ன தசை நடக்கு? ஒரே ஒரு நிமிஷம், என்ன தசை நடக்குன்னு பார்த்துருவோம். சாதகமாக கொஞ்சம் நல்ல சாதகமாக தான் இருக்குது, ஆனால் தசை நல்லா இருக்கணுமே. சுக்கிரனான பூராட நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க. அப்போ என்ன தசை நடக்கும்? 2025 தான் செவ்வாய் தசை ஆரம்பமாகுதோ? ஓகே, சூரிய தசை 2015 முடிஞ்சு 2015 2025 வரைக்கும் சந்திர தசை நடக்கு. 8 கூடிய தசையே நடக்கு. அதான் கேள்வி. அதான் வீடியோ எப்போ கட்ட முடியும்னு கேட்குறீங்க. கரெக்டாக தான் கேட்குறீங்க. அந்த திசையில் வரதா? ஓகே, என்ன புத்தி நடக்கு? சந்திர திசை, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, வேலை புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கர புத்தி. சந்திர திசையில் சுக்கர புத்தி 2024 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடக்குது. சந்திர திசையில் சுக்கர புத்தி. ஸோ சூரிய புத்தி 2025 சந்திர தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ஆரம்பிக்க போகுது. ஓகே, அப்படியே ஜாதகத்தை எடுத்துக்கிறதேன், ஒரு நிமிஷம். ஓகே, சரி, சந்திரதசை. சந்திரனை குரு பார்த்து, குருவோட பார்வை சந்திரதசை ஓடி இருக்குது. ஆனால் 7 சின்ன கடந்து வந்திருக்கீங்க. 99 அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் 2009, 2019, 20, 21, 25, 25 25 வயசம் ஓடிட்டுருக்குது. பாண்டி செல்வம் என்ன வயசு 25 தானே?
வீடு கட்டுறது அவங்கவுங்க 40 வயசுக்கு மேலேயே கட்டுதாங்க. 25 வயசுலேயே வீடு கட்டுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். வெரி குட் வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்க. நல்ல அப்படி எண்ணங்கள் வரணும். ஒரு வாழ்க்கைன்றத ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணுங்க. என்ன பரவாயில்ல, வீடு கட்டணும்னு எய்ம் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். உங்கள் மாதிரி வயசு பசங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்குதுன்னு. சரி, சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் 11 குருபார்வையில் இருக்கிறாரு. குருபார்வையில் செவ்வாய் 11ஆம் இடம். சுத்திர செவ்வாய் செவ்வாய் குருமுகம். ஓகே, அதாவதுங்க பாண்டி செல்வம், உங்களுடைய ஜாதகத்தில் 2025 வருஷத்துக்கு பிறகு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. செவ்வாய் தசை முடிஞ்சு அதுக்கடுத்து வரக்கூடிய தசை ராகு தசை. இந்த செவ்வாய் தசையில் வந்து நீங்கள் வீடு கட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செவ்வாய் தசையில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஆனால் செவ்வாய் தசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு யோகாதிபதி, 5 கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, குருவோட பார்வையில் இருக்கிற சனி பார்க்காரு, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் குருவோட சேர்ந்த சனி தான். செவ்வாய் தசை செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. வீடு கூட தகர்க்கணும். சந்திரனுக்கு அந்த சந்திர அதியோகம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து செவ்வாய் தசையை மிகப்பெரிய துன்பம் இல்லாமல் நார்மலாக கடந்து வந்துடுவீங்க. செவ்வாய் தசை உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா, மிகப்பெரிய சிரமங்களை செவ்வாய் கொடுக்க மாட்டார். செவ்வாய் திசையில் உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்கு உண்டான கேள்வி தான் உங்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் திசையில் உங்களுக்கு வந்து திருமண அமைப்புகள் தான் வந்து அவர் கொடுக்கக்கூடிய கண்டிஷனில் அவர் இருக்கிறாரு. திருமண வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலம் எப்படின்னு கேட்டுக்கீங்க, எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராகு தசை, ராகு வந்து புதன் சுக்கரனை கூடியிருக்கிறாரு. அப்போது புதன் வந்து 7க்கும் 10க்கும் அதிபதி, சுக்கிரன் வந்து 6க்கும் 11க்கும் அதிபதி. ராகு முடிஞ்சு வேலை அஸ்வினி வந்து கற்றுக்க அஸ்வினி கேது சாரம். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் புரியுது. நம்ம வீடு கட்ட முடியுமான்னு கேட்டிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு மற்ற பலனை ஃபுல்லாக சொல்கிறாரேன்னு கேட்குறீங்க, புரியுது. அதுக்கு தானங்க ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை. நான் என்ன பண்ணுறது, நானும் சுற்றி தான் பார்க்கேன். இப்போ கட்டுவாரா அப்போ கட்டுவாரா அப்படின்னு. இப்போ சந்திரதசை முடிய போகுது. 8 திசையில் தான் பொதுவாக வீடு கட்டணும், மண் எடுக்கணும்னா 8 திசை கை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பீரியடே முடிய போகுது. இப்போ எதுவும் பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திரன் பூராடம் சுக்கரன் சேரம். ஆனால் சுக்கரன் 8ல் போய் சந்திர அதியோகம், இது மிகப்பெரிய அதியோகமாக கிடையாது, வாய்ப்பு இல்லை. சந்திர திசையில் கட்ட முடியாதுங்க, அது ஆல்ரெடி ஒரு வருஷம் தான் இருக்குது, விட்டுருங்க. செவ்வாய் திசையில் மனை எடுக்கலாம். செவ்வாய் திசையில் மண்மனைகள் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். சரிங்களா, புனர்பூஷம் அது என்னன்னு தெரியல, என்கிட்ட மட்டும் எந்த பலன் இல்லையோ அதை தான் எல்லாரும் கேட்குறீங்க. எனக்கு அதான் ஒரு கஷ்டமாகவே இருக்குது. சரிங்களா, பாண்டிச்செல்வம் அப்படிங்கும்போது, பாண்டிச்செல்வம் உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நல்லா இருக்குது. ராகு தசை 2 சுப கிரகத்தை கூடியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறனால ராகு திசையில் தான் நீங்கள் வீடு கட்ட முடியும். அதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். வீடு கட்ட முடியும் அப்படின்றத விட கட்டுன வீடை விலைக்கு வாங்குற மாதிரி பாருங்கள். என்னத்தை பாருங்கன்னு சொல்கிறது, அப்படி தான் வாங்குவீங்க. சரிங்களா, கட்டுன வீடு தான் நீங்கள் விலைக்கு வாங்க முடியும். ஆமாம், வீடு கட்டலாம் முடியாது உங்களால். செவ்வாய் திசையில் இடங்கள் வாங்கிக்கலாம், இடம் வாங்கலாம், மாற்றலாம், வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். கட்டுன வீடை வேணால் விலைக்கு வாங்கிக்கிடுவீங்க. ராகு திசையில் அதுவும். அப்போ என்ன, 32 வயசுக்கு மேலே தான். சரிங்களா, அதுக்கு முன்னாடி எதுவும் வீடு சம்மந்தப்பட்ட எதுவும் முயற்சி பண்ணாதீங்க, வேண்டாம். அது வந்து பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா, ராகு திசையில் நீங்களே என்னை கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசுவீங்க. ராகு திசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராகு திசையில் உங்களுக்கு வீடு அமையும், கட்டுன வீடு விலைக்கு வரும், அதை நீங்கள் வாங்கிக்கிடுவீங்க. சரிங்களா, அந்த பலன்கள் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, எதிர்கால பலன்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சரிங்களா.